அனிதா ராதாகிருஷ்ணன் தாவேக்கால இனிய சொல்லியும் வந்து மிரட்டுறாங்க. இருக்கலாம். 126 இடங்கள்ல அவங்க தோத்தாங்க. இன்னைக்கு அவருடைய ஆட்சியை திமுகவுடைய கூட்டணியில் இருந்தவங்களும் ஒன்னா சேர்ந்து இவரை கை கொடுத்து காப்பாற்றினதான் இன்னைக்கு ஆட்சியும் நடக்குது. இது மாதிரி நடந்திருந்தா ஆச்சரியப்படுறதுக்கு. யார் வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கிட்ட வந்து தாவேக்கா கட்சியை இணைய சொன்னாங்க, யார் வந்து மிரட்டினாங்க அப்படின்னு ஒரு விஷயம் சிடி நிர்மல்குமார் அவர்கள் வந்து கேட்டிருக்காரு. வாங்கலங்கிறதுக்கு நிர்மல்குமார் அதான் ஆதாரம் இல்லை. நீ எப்படி ஆட்சிக்கு வந்திருக்க? மற்ற கட்சியில் இருந்தவங்களெல்லாம் சேர்த்து தான் இது பண்ணிட்டு இருக்க. அந்த வைகோ கட்டுறது 2 எம்எல்ஏக்கள் இது பண்ணாக்கா விஜய் நானே பிரச்சாரம் பண்ணி ஜெயிக்க வைப்பேன் ஏன் பேசுறாரு? இதெல்லாம் குதிரை பேர இல்லையா? சுழற்சி முறையில் எல்லோருக்கும் பதவி அப்படின்னாரு. என்னத்துக்கு சொல்றேன்? பல பேர் வெளியே போறதுக்கு ரெடி ஆயிட்டான். ஆட்சி நிக்காது. இதெல்லாம் நிர்மல்குமார் வளர்க்க சொல்றேன். 6 மாதங்கள்ல இந்த ஆட்சி கவிழ்ந்துடும். இதுவே இல்ல ஆட்சிங்கிறது நல்லா தெரியும். மெஜாரிட்டி எப்போ வேணாலும் போயிடுங்கிறது நல்லா தெரியும். 10 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு இங்கே வந்தவன் 15 ரூபா கொடுத்தா இன்னொரு இடத்துக்கு போக மாட்டான்னு என்ன இருக்குது? ஏன்னு நான் அடுத்த விதத்தமாக சொல்றதை பார்த்தா இந்த எம்எல்ஏக்கள் வேலை போறதுக்கு தயாரா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காங்க. அதிமுகல இருந்து பல நிர்வாகிகள் தாவேக்கால இணைகிறது காரணமா அண்ணாமலை அவர்களை அதிமுக இணைக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம் போயிட்டு இருக்கிறதாவும், அண்ணாமலைக்கு ஆள் வேணும், என்ன சேர்த்துக்கிட்டாக்கா அதிமுக வந்துடும், நான் வந்தாக்கா மலையை முழுகிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையை கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. அதெல்லாம் ஒரு சாமர்த்தியம் சார். அதெல்லாம் அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. நான் ஏற்கனவே ஆதவர்ஜுன் அவர்களும் அதிமுகல இருந்து கிட்டத்தட்ட 60% பேர் இப்போ தாவேக்கால இணைந்துட்டாங்க. இதுக்கடுத்து அதிமுகவும் தாவேக்காவும் ஒரே கட்சி தெரிஞ்சது தான். அதிமுக தாவேக்கா பாஜக எல்லாம் ஒரே கட்சி தான். ஒரு நிமிஷம் போய் அமித்ஷாவை எதிர்த்து பேசுங்க பார்க்கலாம். தைரியம் இல்லை. அங்கல் அப்படிங்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பார்த்து அங்கல் அப்படின்னு சொன்னாங்க. தமிழ்மண் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். சார், முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை நேற்றைய தினத்தில் கைது செய்யப்பட்டிருந்தாங்க. அதாவது முதலமைச்சர் அவர்களை அவதூறாக பேசின வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். நேற்று இரவே அவர் ஜாமீனில் விடுவிக்கவும் செய்யப்பட்டிருந்தார். இந்த கைது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? அதாவது இந்த கைது அவசரமான ஒரு கைதாகவும் இருந்தது. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அது வழக்கமாக நான் ஆளுங்கட்சியாக இருந்தாக்க நீங்கள் எதிர்கட்சின்னு வச்சுங்க. உங்கள் மேலே எதாவது பழி சொல்லி நீங்கள் ரொம்ப பாப்புலராக இருந்தீங்கன்னா உங்கள் மேலே எதாவது பழி சொல்லி உங்களை ஜெயிலில் தடுத்துக்கு என்னென்ன உண்டு அத்தனையும் பண்ணுவேன். அதே சமயத்தில் நீங்கள் ஆளுங்கட்சியாக வந்துட்டீங்கன்னா என்னையாடா உள்ள தள்ளுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதோ பண்ணி உள்ள தள்ளு. இது வழக்கமாக நடக்கிறது. ஆளுங்கட்சியாக இருக்கும் எதிர்கட்சிக்காரனை உள்ள தள்ளி அடக்குமுறைங்கிறது வழக்கமாக நடக்கிறது. அது நம்ம ஊரில் ரொம்ப காமன். அதனால் இது ஒன்றும் புது விஷயம் இல்லை. இப்போ செந்தில் பாலாஜியை பண்ணாத கூத்தாமா அமித்ஷா இலாக்காவே வச்சுருந்தாரு செந்தில் பாலாஜிக்கு. அதே மாதிரி கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் கொடுப்பாங்க. ஜட்ஜு அந்த ஜாமீன் கொடுக்குறேங்கிற ஜட்ஜ்மெண்ட்டை படித்து முடிக்கிறதுக்குள்ளார அடுத்த கேஸை போட்டு உள்ள தள்ளுவார். அந்த அளவுக்கு அமித்ஷா தனியாக செயல்பட்டார். அதே தான் செந்தில் பாலாஜிக்கு அதே தான் பண்ணாங்க. இன்றைக்கி செந்தில் பாலாஜி வீட்டில் என்ன எடுத்தாங்க, என்ன பணம் கைப்பற்றப்பட்டது, அவர் என்ன குற்றம் செஞ்சார்னு யாருக்குமே தெரியாது. உடம்பு சரியில்லைன்னு பைபாஸ் செஞ்சு போகிறதுக்கு கூட அவருக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. இப்போ மறுபடியும் கைது பண்ணுறதுக்கு நடவடிக்கை எடுக்கும். இதுக்கு முன்னாடி எதுக்காக பண்ணேன்? நடவடிக்கை எடுத்ததன் மூலமாக நாட்டுக்கு கிடைத்த நன்மை இல்லை. இப்போ எதுக்காக பண்ண போகிற கேள்விக்கெல்லாம் பதில் இல்லை. எதிர்கட்சியாக இருக்குது, ஆளுங்கட்சியாக இருக்கவங்க எதிர்கட்சியாக பழி வாங்குற நடவடிக்கை அவ்வளோதான். அதுக்கெல்லாம் வியாக்கியானம் பண்ண முடியாது. அதை ஜனநாயகத்தில் அது நடந்தே தீர்வு, அதை தவிர்க்க முடியும். சரி, இது மட்டும் இல்லாமல் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம், என்னை மிரட்டுறாங்க. அதாவது அவருடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய சொல்லி மிரட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் தாவேக்கால இனிய சொல்லியும் மிரட்டுறாங்கன்ற ஒரு விஷயம் அவர் சொல்லியிருந்தாரு. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இருக்கலாம். ஏன்னா தாவேக்காங்கிறது அவங்க 108 இடத்துல தான் ஜெயிச்சாங்க. 126 இடங்கள்ல அவங்க தோத்தாங்க. மக்கள் தேர்ந்தெடுத்தது தாவேக்கா அல்லாத கட்சியை தான் தேர்ந்தெடுத்தாங்க, திமுகவை தான் தேர்ந்தெடுத்தாங்க. இவர் 108 108 தான் இவர் ஜெயிச்சார். இன்றைக்கி இவருடைய ஆட்சியை திமுகவுடைய கூட்டணியில் இருந்தவங்களும் ஒன்றா சேர்ந்து இவரை கை கொடுத்து காப்பாற்றினதாக தான் இன்றைக்கி ஆட்சியும் நடக்குது. அதனால் இது மாதிரி நடந்திருந்தால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. எம்எல்ஏக்களை பிடிக்கிறாங்கங்கிற புகார் தான் இன்றைக்கி தினசரி வருது. குதிரை பேராங்கிறது ஹார்ஸ் ட்ரேடிங், அது இன்றைக்கி எல்லா பத்திரிகையிலும் வருது. ஜனநாயகத்தில் அதனால் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். என்னை காப்பாற்றிக்கணுன்னா பெரும்பான்மைக்கு எதிர்கட்சியில் இருக்கிற எம்எல்ஏக்களை வரமுறை எம்எல்ஏக்கள் ஒரு செட்டு இருப்பான், எப்போவுமே இருப்பான். அவனுங்களை பார்த்து பிடிக்கிறாங்க. இப்போ தாவேக்கா கூப்பிடுறாங்க அப்படின்னாக்கா இவரை பலகீனமானவர்னு நினச்சி கூப்பிட்ருக்காங்க. அது அவருக்கு பிளாக் மார்க் தான். ஏன்னா கட்சியில் தீவிரமாக இருக்கிறவனை அவங்க கூப்பிட மாட்டாங்க. ஒரு துறைமுறைகள் கட்சி மாறு கேட்க மாட்டாங்க.
ஏன்னா அவங்கெல்லாம் வந்து ஆதி காலத்துலேருந்து கட்சியில் இருந்தவங்க, அவங்கெல்லாம் வெளியே வரமாட்டாங்க, அவங்கெல்லாம் கொள்கை பிடிப்புள்ளவங்க. இந்த மாதிரி விலை போகிற ஆட்களை தான் தேடி பார்த்தா இது பண்ணுவாங்க. இப்போ ராதாகிருஷ்ணன் தனக்கு வந்து விலை வச்சாங்கன்னும் போது அந்த பலகீனத்துக்கு ஆளானவருங்கிறது அதுலேருந்து ஒரு அனுமானிக்கலாம். நம்ம விலை நல்லா காசு கொடுத்தா போவார் போல இருக்குது, அதனால தான் கூப்பிட்ருக்காங்கன்ற மாதிரியான ஒரு கேள்வி வந்ததுன்னா அதுக்கு அவர் பதில் சொல்லுவோம். அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் வந்து சொன்ன ஒரு விஷயம், அதாவது தாவேகா வந்து யாரையும் பழி வாங்க வேண்டிய அவசியம் வந்து தாவேகாக்கு இல்லை, தப்பு செஞ்சால் கண்டிப்பாக அவங்க மேலே வந்து தண்டனை எடுக்கப்படும், அதாவது சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படின்னு ஒரு விஷயம் அவர் சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் யார் வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கிட்ட வந்து தாவேகா கட்சியில் இணைய சொன்னாங்க, யார் வந்து மிரட்டினாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் சிடி நிர்மல்குமார் அவர்கள் வந்து கேட்டிருக்காரு. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அவர் சொல்லுவார், யாரோ ஒரு பேரை சொல்லுவார், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்? இவங்க வாங்கலைங்கிறதுக்கு நிர்மல்குமார் அதான் ஆதாரம் காட்டணும். இப்போ உங்கள் கட்சியில் நீ எப்படி ஆட்சிக்கு வந்திருக்க? மற்ற கட்சியில் இருந்தவங்களெல்லாம் சேர்த்து தான் நீ இது பண்ணிகிட்ருக்க. அப்புறம் அந்த வைகோ கட்டுற 2 எம்எல்ஏக்கள் இது பண்ணாக்கா இவர் விஜய் ஏன் வந்து நானே பிரச்சாரம் பண்ணி ஜெயிக்க வைப்பேன்னு ஏன் பேசுகிறாரு? இதெல்லாம் குதிரை பேரம் இல்லையா? அதை தான் கேட்குறாங்க ஜனங்க. ஓப்பனாக ஒன்றும் ஒளிவு மறைவாக இல்லையே, ஓப்பனாக தான் பேசுகிறேன். நான் காசு கொடுத்து வாங்குகிறேன், எம்எல்ஏ பதவி போச்சுன்னா நான் மறுபடியும் எப்படியா உனக்கு பதவி வாங்கி கொடுப்பேன், அது மாதிரி பேச தான் ஆளுங்களை சேர்த்துறாரு. அப்படி தான் இந்த ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு ஸ்லெண்டர் மெஜாரிட்டியில் தான் நம்ம தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே பேரம் பேச்சுக்கு தான் வந்திருக்காங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன விட்டார்? சுழற்சி முறையில் எல்லோருக்கும் பதவி அப்படின்னாரு. என்னத்துக்கு சொல்கிறேன்? பல பேர் வெளியே போகிறதுக்கு ரெடி ஆகிட்டான், ஆட்சி நிற்காது. அதனால் எல்லாத்துக்கும் பதவி கொடுப்போம், 10 நாள் நீ 10 நாள் நீ 10 நாள் நீ 10 நாள் எல்லாத்துக்கும் பதவி கொடுப்பேன்னு சொல்லி தான் பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் வந்து நிர்மல்குமார் இது அவர் தான் வழக்கம் சொல்கிறார். அது என்னப்பா சுழற்சி முறையில் பதவி? அந்த அளவுக்கு உன்னுடைய எம்எல்ஏக்கெல்லாம் கட்சி விட்டு ஓடுறதுக்கு தயாராக இருக்கான்றதுக்கு இது ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டு. அப்படி தானே எடுக்கணும். இதுக்கு மேலே பேசினா குண்டாசில் நம்மள உள்ள தெளிக்குவாங்க. 6 மாதங்கள்ல இந்த ஆட்சி வந்து கவிழ்ந்துடும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது சார். திமுக தரப்புலேருந்து பல நிர்வாகிகளாக இருக்கட்டும், இல்லை பல தலைவர்களாக இருக்கட்டும், அவர் வந்து சொல்கிற ஒரு விஷயம் 6 மாதங்களுக்குள்ள இந்த ஆட்சி வந்து கவிழ்ந்துடும் அப்படின்னு ஒரு விஷயம். நான் தான் சொன்னேன், 108 இடத்துல தான் அவர் ஜெயித்தார், 126 இடங்கள் அவர் தோற்று போனார். அந்த அந்த மெஜாரிட்டிக்காக பல கட்சிகள்லேருந்து ஆட்களை இழுத்து தான் ஆட்சி அமைச்சிருக்காரு. எப்படி ஆட்சி அமைச்சார்? கட்சி இதை ஆட்சி அமைச்சாக்கா உனக்கு நீ சம்பாதிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் உள்ளே கூப்பிட்டுங்க, அதில் தான் வந்திருக்காங்க. இதை விட இன்னொருத்தர் அதிகமாக கொடுத்தாக்கா அங்கே போக மாட்டாங்கன்னு என்ன இருக்குது? ஒருவேளை திமுக வந்து அமித்ஷா கூட கூட்டணி வச்சாங்கன்னு வச்சுருக்கு. அமித்ஷா திமுக வந்துருச்சு, விஜய் என்னத்துக்கு சொல்லிட்டு திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணார்னா இந்த கூட்டம் அப்படியே அங்கே போகாதுன்னு என்ன நிச்சயம்? திமுக பாஜக கூட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு ஏன் இருக்கக்கூடாது? வாஜ்பாய் கூட வச்ச மாதிரி அமித்ஷா கூட வைக்கக்கூடாதுன்னு என்ன இருக்குது? வச்சுட்டாங்கன்னா உங்க கதி என்ன? இது என்ன ஆவ? எல்லாம் யோசி. ஒரு பேச்சு என்ன அடிப்படுதுன்னா அதிமுக திமுக ஒன்றா கூட்டணி சேர போகிறாங்கங்கிற அளவுக்கு பேசுகிறாங்க. அப்படிங்கிற பாஜக சேர்த்திட்டு போகிறதுல என்ன இருக்குது? ஏன்னா எலெக்ஷன் ஒன்று நடக்கலை இந்த ஊரில், அது தெளிவாக தெரியுது. ராகுல் காந்தி அழகாக காட்டினார் எலெக்ஷன் கமிஷன் எப்படி எல்லாம் தவறுகளை பண்ணிச்சுங்கிறது கிராஃப் போட்டு கிளீனாக திட்டவட்டமாக காட்டினார். அதுக்கப்புறம் ஒரு ரிசல்ட் எதுவுமே பாஜகவை எடுத்து ஒரு ரிசல்ட் கூட வரலையே. எல்லா இடங்கள்லையும் மம்தா பானர்ஜியை ஓரம் கட்டிவிட்டாங்க. ஸோ இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷனுங்கிறது ஒரு கேலி கூத்து. உங்களுக்கு எனக்கு அதில் சம்மந்தம் இல்லை, நம்ம போன்ற பொதுமக்களுக்கு அதில் சம்மந்தம் இல்லை. அமித்ஷா முடிவு எடுப்பார், ஞானேஷ்குமார் நிறைவேற்றுவார். இதில் மக்கள் எங்கே வராங்க, ஓட்டு எங்கே வரும்? சார், இந்த குதிரை பேரம் குறித்து பல விஷயங்கள் பேசப்பட்ட நிலையில் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அதாவது இந்த பணம் கொடுத்து எம்எல்ஏக்களை வந்து விலைக்கு வாங்குறது குதிரை பேரம் அப்படின்னா, சுய விருப்பத்தோடு வந்து வேறு கட்சிக்கு எம்எல்ஏக்கள், அதாவது முன்னாள் எம்எல்ஏக்களோ எம்எல்ஏக்கள் வந்து இணைகிறது குதிரை ரேசிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவர் சொல்லியிருக்காரு. அதாவது தாவேகா ஆட்சி வந்து ஒரு குதிரை ரேசிங் தான் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? புரியலம்மா ஐயா. இந்த குதிரையை வச்சு நிறையா பேசுகிறாங்க. ஒன்று மாத்திரம் தெரியுது, கட்சி விட்டு நிறைய பேர் போகிறான், நிறைய பேர் வர்றான். இந்த ஆட்சி அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆக ஒரு நிலையில்லா ஆட்சிங்கிறது நல்லா தெரியுது. அந்த மெஜாரிட்டி எப்போ வேணாலும் போயிடுங்கிறது நல்லா தெரியுது. 10 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு இங்கே வந்தவன் 15 ரூபா கொடுத்தா இன்னொரு இடத்துக்கு போக மாட்டான்னு என்ன இருக்குது? அதான் நான் முதல்ல சொன்னேன். ஒருவேளை அமித்ஷாவோட திமுக சேர்ந்ததுன்னு வச்சுக்கோங்க, விஜய்க்கு வந்து என்ன அந்த கட்சி என்ன ஆகுது? அதெல்லாம் இருக்குல்ல.
இப்படியே குதிரை பேரத்தில் நீ எல்லாம் பண்ணிட்டு போகிறேன்னா உன்னை ஒழிக்கிறதுக்கு அதுதான் ஒரு வழினாங்க. அவங்க செய்ய மாட்டாங்கன்னு என்ன இருக்குது? செஞ்சு விட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன்? அவ்வளோதான் நம்ம. அதான் தான் அவர் ஸ்டாலின் அழுத்த நிறுத்தமாக சொல்கிறத பார்த்தா தாவேக்கா ஆட்சி அமைப்பதற்கு காரணமாக இருந்த எம்எல்ஏக்கள் அத்தனை பேரும் வேலை போகிறதுக்கு தயாராக இருக்காங்கன்னு அர்த்தம். 6 மாதத்தில் நாங்கள் வாங்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காருன்னு அர்த்தம். அதனால் விஜய் தான் ஜாக்கிரதையாக இருக்குது. சுழற்சி முறையில் போகிறதுக்கு சுழற்சி முறைங்கிறது பெரிய கேப் இருக்கக்கூடாது. வாரம் நீ மந்திரி சபை பார்த்துட்டே தான் பெட்டராக இருக்கும். அப்போ தான் உனக்கு உன்னுடைய மெஜாரிட்டி நிற்கும், நீ ஆட்சியில் இருக்க முடியும். இல்லாட்டி கதி அதோ கதி தான். ஜாக்கிரதையாக இருக்குது, அவ்வளோ. நான் ஏற்கனவே ஆதவர்ஜுன் அவர்களும் சொன்ன ஒரு விஷயம், அதிமுகல இருந்து கிட்டத்தட்ட 60% பேர் இப்போ தாவேக்கால இணைந்துட்டாங்க, இன்னும் 30% தான் இருக்கு, இதுக்கடுத்து அதிமுகவும் தாவேக்காவும் ஒரே கட்சி அப்படின்ற மாதிரியும் சொல்லி முதல்லயே தெரிஞ்சது தானே. அதிமுக தாவேக்கா பாஜக எல்லாம் ஒரே கட்சி தான், உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் தான். இதை இவர் வேற ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரா? ஏதோ புதுசாக சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அமித்ஷாவு கீழே இருக்கிற வேலையை ஆட்கள் நீங்கள், உங்களுக்கே இந்த பதவியெல்லாம் எப்படி இருந்ததுன்னு தெரியாது. ஒரு நிமிஷம் போய் அமித்ஷாவை எதிர்த்து பேசுங்க, நான் பார்க்கலாம். தைரியம் இருக்குதா? மத்திய அரசை எதிர்த்து பேசுறதுக்கு தைரியம் இருக்குதா? அங்கள் அப்படிங்கிறியா? ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பார்த்து அங்கள் அப்படின்னு சொல்லாம தைரியம் இருக்கா அவனுக்கு? அப்படி பேசுனா ஒன்றும் பாராட்டுறோம். தாவேக்கா பாஜக அதிமுக பழனிசாமி அதிமுக இதெல்லாம் ஒரே கட்சிகள் தான். இதுக்கெல்லாம் அங்கேருந்து இங்கே வர்றது, இங்கேருந்து அங்கே போகிறது என்ன இருக்குது? ஒரு டம்ளர் பாலில் இன்னும் கொஞ்சம் பாலை சேர்த்துறீங்க, இல்லாட்டி ஒரு டம்ளர் தண்ணியில் இன்னும் கொஞ்சம் தண்ணியை சேர்த்துறீங்க. எல்லாம் ஒன்று தான், யாரும் ஒன்றும் வித்தியாசமான ஆட்கள் இல்லை. பாஜகவினுடைய வெவ்வேறு கிளைகள், அவ்வளோதான். சரி, இப்போ அதிமுகல இருந்து பல நிர்வாகிகள் தாவேக்கால இணைகிறது காரணமா அண்ணாமலை அவர்களை அதிமுகல இணைக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம் போயிட்டு இருக்கிறதாகவும், நிர்வாகிகள் இதை விரும்புறதாகவும் ஒரு விஷயம் பேசப்படுது. இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? ஏன்னா அண்ணாமலை அவர்களும் இப்போ ஒரு கட்சியை தொடங்கியிருக்காரு. ஸோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அண்ணாமலைக்கு ஆள் வேணும், அவராக கிளப்பி விட்டுருக்காரு. அவர் அதில் இப்போ கை தேர்ந்த ஆள் இல்லை. தன்னால தான் கட்சி நடக்குதுன்னு எல்லாம் பாஜக கிட்ட சொல்லி தான் கட்சி விட்டு வெளியே துரத்துனாங்க. இப்போ அடுத்தபடி கிளப்பி விட்ருக்காரு. என்ன சேர்த்துக்கிட்டாக்கா அதிமுக வந்துடும் அப்படிங்கிற மாதிரி இவரே கிளப்பி விட்டுருப்பாரு. அதெல்லாம் அவர் சாமர்த்தியசாலி. தனக்கு ஒரு மார்க்கெட் டிமாண்ட் பண்ணுறாரு, கிரியேட் பண்ணுறாரு. இன்னும் நான் போயிடல, நான் இருக்கிறேன், என்னை நம்பி பல கட்சிகள் என்ன கூப்பிடுறாங்க, என்னுடைய சக்தியை நம்புகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சீனை அவர் கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. தனக்கு கொடுக்கப்பட்ட விளம்பரம், அண்ணாமலை கொடுத்த விளம்பரம் தான் இது. இதை நம்ம சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இதற்கான வாய்ப்புகள் இருக்குமா? ஒன்றும் இருக்காது. அவராக கிரியேட் பண்ணிக்கிறாரு. நான் வந்தாக்கா மலையை முழுகிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையை கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. அது ஒரு செய்தியாக நீங்களும் கேட்குறீங்க, நானும் பதில் சொல்லிட்டு இருக்கேன். அதெல்லாம் அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. வெளியே தோர்த்தி விட்டாங்க, செங்கல் வியாபாரம் பண்ணார், அது ஒன்றும் போகல. இப்போ என்ன பண்ணுறது தெரியாமல் தடுமாறிட்டு உட்காந்துருக்காரு. தனக்கு ஒரு மார்க்கெட்டை கிரியேட் பண்ணிகிட்டு இருக்காரு. இது மாதிரி தான் சொல்கிறேன், அவ்வளோதான். சார், இப்போது தொடர்ச்சியாக அதிமுகவில் இருந்து முன்னாள் எம்எல்ஏக்களாக இருக்கட்டும், இல்லைனா கரண்ட்டாக இருக்க எம்எல்ஏக்களாக இருக்கட்டும், நிறைய பேர் அதிமுகவில் விலகிட்டே இருக்காங்க. தாவேக்காலையும் ஒரு பக்கம் இணைஞ்சிட்டே இருக்காங்க. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது திமுகவும் அதிமுகவும் ஒன்று சேர்ந்து ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் டிஸ்கஷன் போன காரணத்தினால தான் இந்த விஷயங்கள் நடந்துட்டு இருக்கின்றவும் கட்சியிலிருந்து, அதாவது அதிமுக கட்சியிலிருந்து விலகுற நபர்கள் சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? பழனிசாமி தலைமையில் இருக்கிற அதிமுகவே ரெய்டுக்கு பயந்தவெல்லாம் தான் பழனிசாமி கூட இருந்தான். பழனிசாமிக்கும் அமித்ஷாவுக்கும் இருந்த நெருக்கத்தை பார்த்து ரெய்டெல்லாம் வராமல் அமித்ஷா கிட்ட சொல்லி நம்மளை காப்பாற்றுவாருங்கிற காரணத்தினால தான் இவ்வளவு நாள் பழனிசாமி ஒரு பதவியில் இருக்கிறதுக்கு காரணம், அவரும் ஒரு கட்சி நடத்துறதுக்கு காரணம் அமித்ஷாவோட அவருக்கு இருந்த நெருக்கம், ரெய்டு பயத்தை நீக்கிற அவர் கொடுத்த உத்தரவாதம். அதை விஜய் வந்ததுக்கு பிறகு விஜய் பழனிசாமியோட நெருக்கமாக அமித்ஷா கிட்ட இருக்காரு தெரிஞ்சோன்னே எல்லாம் அங்கே போக ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான். நான் தான் சொல்கிறேனே, இங்கே 10 ரூபா கிடைக்குதுன்னு வந்தேன், அங்கே 15 ரூபா கிடைக்குதுன்னு அங்கே போகிறேன், அவ்வளோதான். கொள்கை பிடிப்பு என்னமா இருக்குது அவங்களுக்கு? பயங்கரமாக சம்பாரிச்சிட்டேன், இதை காப்பாற்றுறதுக்கு என்னடா வழி? உன் கூட இருந்தால் தான் காப்பாற்ற முடியல, உன் கூட போய் இருக்கிற, அவ்வளோதான். அமித்ஷாங்கிற ஒரு மாயச்சொல், ஞானேஷ்குமார்ங்கிற ஒரு மாயச்சொல், 2 தான் இந்த அதிமுக இந்த மாதிரி கட்சிகள், தாவேக்கா போன்ற கட்சிகள்லாம் இருக்கிறதுக்கு காரணம் அதுதான்.
ரைடு பயத்துக்கு பயந்த பூரா அந்த கட்சிகளில் இருக்கான். அவ்வளோதான். இப்போ இடைத்தேர்தலில் வந்து அதிமுக வந்து கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி அவர்கள் வந்து கட்சி நிர்வாகிகளிடம் சொல்லியிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இப்போ அதிமுகவோட நிலைமை வந்து போக போக நாளுக்கு நாள் வந்து பல நிர்வாகிகள் வந்து மாறிட்டே இருக்காங்க. ஸோ இதுக்கடுத்து எடப்பாடி அவர்களுடைய முடிவு என்னவா இருக்கும்? அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இடைத்தேர்தலுக்கு வந்து போட்டியிடுறதுல அர்த்தமே இல்லை. நான் தான் சொல்கிறேனே, இந்தியாவில் தேர்தலுங்கிறது வேடிக்கை. மக்களுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. அமித்ஷா முடிவு செய்வார், ஞானேஷ்குமார் நிறைவேற்றுவார். அவ்வளோதான். அது ஏற்கனவே ராகுல் காந்தி சொல்லிட்டாரு. தேர்தலில் இங்கே நேர்மையாக நடக்கலை. இவ்வளோ பெரிய இப்போ இந்த விஜயினுடைய வெற்றியே வந்து கேள்விக்குறியாக தான் இருக்குது. எப்படி இந்த வெற்றி வந்ததுன்னு யாருக்குமே தெரியாது. அதனால் இடைத்தேர்தலில் வந்து போட்டிங்கன்னா இப்போயே சொல்லிடுறேன், நீங்கள் தோற்று போவீங்க, வரமாட்டீங்க. அது தேவையில்லாமல் நின்று மானத்தை வாங்கிக்காது. ஆனால் உங்களுடைய நெருக்கம் வந்து அமித்ஷா கிட்ட நெருக்கமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். அதை பாருங்கள். அவருக்கு நீங்கள் விசுவாசமாக இருப்பீங்கிற நம்பிக்கை அவருக்கு வந்ததுன்னா உங்களை அவர் ஜெயிக்க வைப்பார். அது இல்லைன்னா நடக்காது. மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்கறது அதெல்லாம் அந்த காலம், எங்கள் காலம். எங்கள் அதெல்லாம் கிடையாது. அதனால் அமித்ஷாவினுடைய நம்பிக்கையை பெற்றால் இடைத்தேர்தலில் உங்களுக்கு ஒரு ஏதாவது இடம் கிடைக்கும். அதை செய்யறது பாரு. ஏன்னா ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த எடப்பாடி அவர்கள் வந்து இப்போ ஒரு 3ஆம் இடத்துல இருக்காரு. மீண்டும் அவரால் வந்து எழுந்து வர முடியுமா? அவர் எதிர்கட்சி தலைவர் இல்லையா? அப்போ உதயநிதி இல்லை. ஆமாம் சார். அந்த பதவி போயிடுச்சா? அடப்பாங்க, கார் பங்களாலாம் எடுத்துகிட்டு இருப்பாங்களே. அவருக்கு அரசு வீடுலாம் இல்லை. ஐயோ, அவர் எப்படி பழனிசாமியால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. அரசாங்க பங்களா, அரசாங்க காரு, அதுக்காக தானே இவ்வளோ வருஷமாக படாதாவத்தை பண்ணிக்கிட்டு இருந்தார். அது போயிடுச்சப்போ அவருக்கு. ஐயோப்பா, அவர் ரொம்ப வருத்தமாக இருக்கார். அதுக்காக தானே அவர் அரசியல்லே இருந்தார். நீங்கள் இந்த இடைத்தேர்தலில் ஜெயிக்கணும்னா நீங்கள் அமித்ஷா கிட்ட நல்ல பேர் வாங்க. அப்போ தான் சான்ஸ். இப்போ மீண்டும் வந்து எழுந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா அதிமுக? அமித்ஷாவுக்கிட்ட நீங்கள் எந்த அளவுக்கு நல்ல பேர் வாங்குறீங்கிற பொறுத்து தான் உங்களுடைய அரசியல் வாழ்க்கை இருக்குது. இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்களை பார்க்குறதுக்கு நன்றி சார்.